अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தினுடைய மாணவ மாணவிகள் நம்ம உலகத்திலோட பார்த்தீங்கன்னா, யார் கல்லூரியில் நல்ல மதிப்பெண் பெறுகின்றார்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் வெகுமதி கொடுக்குறாங்க. அவங்க நல்லா படித்து பாஸ் ஆகினது, நல்ல மதிப்பெண் வாங்கினதுக்காக ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அதே மாதிரி தான் இதுவும் ஒரு ஈஸ்வரிய பல்கலைக்கழகம். இங்கு நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு பாபா கூட வெகுமதி கொடுக்குறார். நல்லா படிக்கிறதுனா என்ன அர்த்தம்? முழு தூய்மையான வாழ்க்கை பின்பற்றணும். எவ்வளோ நம்ம தூய்மையாக ஆகின்றோமோ அவ்வளோ நமக்கு பாபா வெகுமதி கொடுப்பார். நம்முடைய பழைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் நம்ம விடுபடுறதுக்காக தான் இந்த ஞானம் யோகமே. ஸோ எந்த அளவுக்கு நான் தேவதையாக ஆகப் போகின்றேன், முழு உலகத்துக்கும் பாபா என்னை எஜமானனாக ஆக்க வந்திருக்கின்றார் என்ற இந்த ஆன்மீக போதை இருக்கோ, அப்போ தானாகவே பழைய பழக்க வழக்கங்கள், எந்த விதமான தவறான பழக்கங்கள் இருந்தாலும் அது இயல்பாகவே மாறிடும். ஏன்னா நான் உயர்ந்த தேவதையாக இருந்தேன், மீண்டும் அந்த தேவதையாக ஆகப் போகின்றேன் என்ற அந்த நஷா குஷி தவறான பழக்கத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்துடுறது. சர்வசக்திவான் பரமாத்மாவுடைய குழந்தை நான். மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்கிறோம். இப்போ எனக்குள்ள பாபாவுடைய அனைத்து சக்திகள் நிறைந்திருந்தால் தான் மாஸ்டர்
அப்படின்னா அவங்க பாபா கிட்ட என்ன ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாங்களோ, உறுதிமொழி கொடுக்குறாங்களோ, அந்த உறுதிமொழியை நடைமுறைப்படுத்துவாங்க. வெறும் வாயளவு சொல்லளவு உறுதிமொழியாக இல்லாமல் அவங்க கொடுத்த மொழி சொல் அதில் உறுதியாக இருப்பாங்க கடைசி வரைக்கும். அதனால் அவங்களுடைய மாற்றங்கள் தானாகவே ஏற்பட்டுவிடும். அது சொல்லும்போது உறுதிமொழின்னு தான் தமிழில் சொல்கிறோம். ஆங்கிலத்தில் ப்ராமிஷன் சொல்கிறோம், தமிழில் உறுதிமொழி. நாம் சொல்லக்கூடிய மொழி, நம்ம என்ன பாபாட்ட சொல்கிறோமோ அதில் என்றைக்குமே கடைசி வரைக்கும் உறுதியாக இருக்கணும். அப்படி உறுதியாக இருக்கக்கூடியவர்களை தான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்ல முடியும். ஸோ படிக்கிறது எல்லாமே யார்? ஆத்மாதான். ஆத்மா தான் நாராயணனாக ஆகுது, லக்ஷ்மி ஆகுது. உலகத்தில் பொதுவாக படிக்கிறாங்கன்னா வக்கீல் ஆகிறாங்க, வியாபாரி ஆகிறாங்க, இதெல்லாம் ஆத்மா தான் ஆகுது. அதே மாதிரி இப்போ ஆத்மா மீண்டும் என்ன ஆகணும்? நம்ம ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண் தேவி தேவதையாக ஆக வேண்டும். ஆத்மா எப்படி மாற்றத்தினால கீழே வருது, ஆத்மா எப்படி இப்போ மாற்றமடைஞ்சு மேலே போகணும், இந்த விஷயமெல்லாம் பாபா நமக்கு முரளியில் புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. மதுபன் முரளி 19/9/2024. मीठे बच्चे, तुम्हारा काम है अपने आप से बात कर पावन बनना. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய கடமை என்ன? தனக்குத்தானே பேசி पावनமாக ஆக வேண்டும். दूसरी आत्माओं को चिंतन में अपना टाइम वेस्ट मत करो. மற்ற ஆத்மாக்களை பற்றி சிந்தனை செய்து தன்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன்னா அதிகளவு நம்முடைய சம்பந்தம் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களை பற்றி தான் நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அது டைம் வேஸ்ட்டுங்கிறார். நமக்கு என்ன பொறுப்பு இருக்கோ, கடமை இருக்கோ, அதை பற்றி யோசிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களை பற்றி தேவையில்லா விஷயங்கள் நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறது நம்முடைய நேரம் வேஸ்ட்டு. கேள்வி, கோன்சி பாத் புத்தி மே ஆகையா புராண சப் ஆதத் சூட் ஜாய். எந்த ஒரு விஷயம் புத்தியில் வந்தால் உங்களுடைய அனைத்து பழைய பழக்கங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். எந்த ஒரு விஷயம் புத்தியில் வந்தால் உங்களுடைய அனைத்து பழைய பழக்கங்களிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள். உத்தர், हमें बेहद का बाप की संतान ही तो विश्व की मालिक ठहर. நாம் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையின் குழந்தைகள். ஆகவே நாம் யாரு? விஸ்வத்தின் எஜமானர்களாக. ஏன்னா பாபா உலகத்துக்கே அதிபதி. இப்போ அவருடைய குழந்தைன நாமளும் உலகத்துக்கே எஜமானன். ஹம் தேவதா பன்னா ஏக் பாத் புத்தி மே ஆகையா. நாம் தேவதையாக ஆகின்றோம், இந்த விஷயம் நம்முடைய புத்தியில் வந்துருச்சு. तो पुरानी सब आदत छूट जाएगा. இந்த விஷயங்கள் நினைவில் வந்தால் இந்த பழைய பழக்கங்கள் எல்லாமே நீங்கள் விடுபட்டு போய்விடுவீர்கள். தும் கஹோ நா கஹோ ஆப் ஹி சோடு தேங்க. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி, சொல்லாமலும் சொல்லாட்டி இருந்தாலும் தானாகவே போயிடும். எப்போ? நான் தேவதையாக ஆகின்றேன் என்ற நம்பிக்கை பெருமை இருந்தால். உல்டா சுல்டா கான்பான் ஷராப் ஆதி குத்ஹி சோடு தேங்க. தவறான உணவு முறைகள், தவறான பழக்கங்கள், போதைப் பொருள்கள் இதெல்லாமே இருந்தாலும் அது உங்களை விட்டு நீங்கிவிடும். கங்கே வா அம்கோ ஏக் லக்ஷ்மி நாராயண் பன்னா. ஆஹா, நான் இந்த லக்ஷ்மி நாராயணனாக ஆக வேண்டும். 21 ஜென்மோं को राजभाग्य मिलता है, क्यों नहीं पवित्र रहे. 21 பிறவிகளுக்குண்டான ராஜபாக்கியம் கிடைக்கின்றது, அப்போ ஏன் பவித்திரமாக இருக்கக்கூடாது? ஓம் சாந்தி. बाप घड़ी घड़ी बच्चों को अटेंशन खींचवाता है. பாபா அடிக்கடி குழந்தைகளுக்கு அட்டென்ஷன் என்பதை ஏற்படுத்துகின்றார். பாப் கி யாதுமே பைட்டே ஹோ. பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்களா? புத்தி கோய்கி தரஃப்தோ நஹி பாக்தி ஹே. புத்தி வேறு எந்த பக்கமும் ஓடுவது இல்லை தானே. பாப் கோ புலாத்தே, இஸ்லே பாபா கரம் கோ பாவன் பனாவோ.
பாபாவை கூப்பிட்டீங்க, பாபா நீங்கள் வந்து எங்களை தூய்மையாக ஆக்குங்கள். पावन तो जरूर बनना और नाले तो तुम किसको भी समझा सकते हो. பாவனம் அவசியம் ஆக வேண்டும். ஞானத்தை நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்கலாம். ये सृष्टि का चक्र कैसे फिरता किसको भी तुम समझाओ जट समझ जाएंगे. இந்த கால சக்கரம் எவ்வாறு சுற்றுகின்றது, இதை நீங்கள் யாருக்கு வேணால் புரிய வைக்கலாம். ஏன்னா ரொம்ப எளிமையான விஷயம், அதனால் எல்லாரும் எளிதாக புரிந்து கொள்வார்கள். பல் பவித்ர நஹி ஹோகா தோ பி நாலேஜ் தோ படிக்கே இல்லைங்க. தூய்மையாக இல்லை என்றாலும் ஞானத்தை அவங்க படிப்பாங்க. कोई बड़ी बात नहीं. 84 की चक्र हर एक युग में इतनी आयु इतने जन्म होती है. 84 பிறவி சக்கரம். ஒவ்வொரு யுகத்திலையும் எத்தனை ஆண்டு எத்தனை பிறவி எடுக்கிறோம், இதை பற்றி நம்ம சொன்னால் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. கித்னா சஹஜ், இன்கா கனெக்ஷன் யாத் சே நஹி. இந்த கால சக்கரத்தை புரிந்து கொள்வது ரொம்ப ஈஸி. இது நினைவுக்கும் இதுக்கும் தொடர்பில்லை. ஏகை படாய், இது ஒரு கல்வி. பாப் தோ யதார்த்த பாத் சம்ஜாத்தா ஹை. பாபா யதார்த்தமான விஷயங்களை புரிய வைக்கின்றார். பாக்கி சத்தோ பிரதான் பண்ணே கி பாத். மற்றபடி சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். வஹ் ஹோகா யாத் சே. சத்தோ பிரதான நிலை என்பது எப்போ வரும்? பாபாவின் நினைவின் மூலமாக. அகர் யாத் நஹி கரேங்கே बहुत छोटा पद பாலேங்கே. நீங்கள் நினைவு செய்யவில்லை என்றால் மிக குறைந்த பதவி பெறுவீர்கள். இத்தனா ஊஞ்ச் பத் பா நஹி சக்கேங்கே. இவ்வளோ உயர்ந்த பதவி நீங்கள் அடைய முடியாது. இஸ்லே கஹா ஜாத்தா ஹே அட்டென்ஷன். ஆகவே சொல்லப்படுகின்றது அட்டென்ஷன். புத்தி கா யோக் பாப் கே சாத். புத்தியின் யோகம் தந்தையின் கூடர். இன்காஹி பிராச்சின் யோக் கஹா ஜாத்தா ஹை. இதைத்தான் பழமையான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. டீச்சர் கே சாத் யோ தோ ஹரேக்கா ஹோகா. டீச்சர் கூட ஒவ்வொருத்தரும் யோகாங்கிறது கட்டாயம் வைப்பாங்க. மூல் பாத் யாத் கி. முக்கியமான விஷயமே என்ன? நினைவு. யாத் கி யாத்ரா சே சத்தோ பிரதான் பண்ணா. நினைவு யாத்திரையின் மூலமாக சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும். அவர் தமோ பிரதான் பன் வாபஸ் கர்ஜானா. நினைவு யாத்திரையில் இருக்கும்போது என்னாகும்? தமோ பிரதான ஆத்மா சத்தோ பிரதானமாக மாறிடும். தமோ பிரதானம் ஆயிட்டோம். நாம் ஆகணும்னு நினைக்கல, அது தானே ஆயிட்டோம். இப்போ நினைவு செய்து அதன் மூலமாக சத்தோ பிரதானமாக மாறி வாபஸ் திரும்பி செல்ல வேண்டும். பாக்கி படாய் தோ பில்குல் சஹஜ். மற்றபடி கல்வி என்பது முற்றிலும் எளிமையானது. கொய் பச்சா பி சமஜ் சக்தே. குழந்தை கூட புரிந்து கொள்ள முடியும். மாயா கி யுத் இஸ் யாத் மே ஹி சல்தா ஹே. மாயினுடைய யுத்தம் எங்கே? பாபாவை நினைவு செய்யும் போது யுத்தமே வருது. தும் பாப் கோ யாத் கர்த்தே ஹோ और மாயா फिर अपनी तरफ खींच कर बुला देती है. நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீங்க, மாயை அதன் பக்கம் இழுத்து மறக்க வச்சிடுறது. ஐசே நைக்கங்க மேரே தோ சிவ் பாபா பைட்டா ஹை மே சிவ் ஹூம். எனக்குள் சிவபாபா உட்கார்ந்துருக்காரு, நானே சிவன் அப்படிங்கிற தப்பு. மை ஆத்மா ஹூம், நான் ஒரு ஆத்மா. சிவ் பாபாக்கோ யாத் கர்னாகும். சிவ் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஐசே நஹி மேரே அந்தர் சிவ் பாபா கி பிரவேஷ்தா ஹை. எனக்குள் சிவன் பிரவேசமாகி உள்ளார் என்று சொல்வது தவறு. பாபா ஒரு பிரம்மாக்குள்ளதான் வருவார். தாதி குல்சார் தாதி உடம்புல தான் வந்தார். வேறு யார் உடல்லையும் வந்து நான் பாபா வந்திருக்கேன்னு சொன்னால் அது மாயை தானே தவிர அது நாம் நம்பக்கூடாது. பாப் கத்திமை கொய்மை ஜாத்தா நெய்யும். பாபா தெளிவாக சொல்கிறாரு, நான் வேறு யாருடைய உடலிலும் வருவது கிடையாது. இஸ் ரத் பர் சவாரி ஹோக்கர் பச்சோங்கோ சம்ஜாத்தாகும். இந்த ரதத்தில் நான் சவாரியாக வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றேன். என்ன சாக்கார பாபா இருக்கும்போது நிறைய பேர் எனக்குள்ள பாபா வந்தாருன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதனால் பாபா சொல்கிறார், இதெல்லாம் மாயையினுடைய வேலை. ஐசே ஹோ நஹி சக்தாங்கிறார். हाँ डल बच्चे बुद्धि है और कोई अच्छा जिज्ञासु आ जाता है. हाँ कोई डल बुद्धि बच्चे है, कोई अच्छा जिज्ञासु आ जाते, उनकी सर्विस अर्थ मैं प्रवेश कर
திருஷ்டி தே சக்தா ஹூம். யாராவது ரொம்ப டல்லாக புத்தி உள்ள குழந்தைகள், ஆனால் அங்கே நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் ஆத்மா வந்தாங்கன்னா உடனே சேவைக்காக பாபா அவங்க சரீரத்தில் பிரவேசமாகி திருஷ்டி கொடுக்குறாரு. சதைவ் நெய் பைட் சக்தா ஹூம், சதா நான் அவங்க உடம்புல பிரவேசமாகி உட்கார்ந்திருக்கேன்னு சொல்ல முடியாது. பகுரூப் தாரண் கர் கிஸ்கா பி கல்யாண் கர் சக்தா ஹூம், பல ரூபங்களை தாரணை செய்து நான் யாருக்கு வேண்டுமானாலும் நன்மை செய்ய முடியும். பாக்கி ஐசா கொய் நெய் கேசத்தே மேரேமே சிவ பாபா கி பிரவேஷ்தா, வேறு யாரும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. இந்த மாதிரி எனக்குள் சிவ பாபா பிரவேசமாகி உள்ளார். முஜே சிவ பாபா எக்கத்தாகி, எனக்குள்ள சிவ பாபா வந்து இது சொல்றாரு. நஹி சிவ பாபா தோ பச்சோं को ही समझाता है, சிவ பாபா குழந்தைகளுக்குத்தான் புரிய வைக்கின்றார். மூல் பாத் பாவன் பன்னே கி, முக்கியமான விஷயமே பாவனம் ஆகுவது. फिर பாவன் துனியா में जा सके, அப்பதான் பாவனமான உலகத்துக்கு போக முடியும். 84 की चक्र बहुत सहज समझाते ही, 84 ஜென்ம பிறவி சக்கரத்தை பற்றி எளிதாக பாபா புரிய வைக்கின்றார். சித்திர சாம்னே லகே ஹுயே ஹே, இது அப்படியே சித்திரங்கள் இருக்கு. பாப் பிகர் இத்தனா கியான் தோ கோய் தே ந சகே, பாபாவை தவிர இந்த அளவுக்கு ஞானம் வேறு யாரும் தர இயலாது. ஆத்மா கோஹி நாலேஜ் மில்தி, ஆத்மாக்கு தான் இந்த ஞானம் கிடைக்குது. உன்கோஹி கியான் கா தீஸ்ரா நேத்ர கஹா ஜாத், அவங்களுக்கு தான் ஞானம் என்ற மூன்றாவது கண்ணு சொல்றோம். ஆத்மா கோஹி சுக் துக்கு ஹோத்தா, ஆத்மாக்களுக்கு தான் சுகம் துக்கம் கிடைக்கின்றது. உன்கா எக் ஷரீர் ஹேனா, அவருக்கு இந்த ஒரு சரீரம். ஆத்மா தேவதா பந்தி, ஆத்மா தான் தேவதையாக ஆகின்றது. கை பேரிஸ்டர் கோய் வியாபாரி ஆத்மா பந்தி ஹே, சிலர் வக்கீலாக சிலர் வியாபாரியாக ஆகிறது எல்லாமே ஆத்மா தான். தோ அப் ஆத்மா சே பாப் பைட் பாத் கர்த்தா, ஆத்மாக்கள் கிட்டதான் இப்போ பாபா உட்காந்து பேசுகிறாரு. அப்படி பேச்சான் தேதி ஹே, தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றது. தும் ஜப் தேவதா தே தும் மனுஷி தே, எப்போ நீங்கள் தேவதையாக இருந்தீர்களோ அப்போ அவர்களும் மனிதர்கள் தான் இல்லையா, அவங்களுக்கும் தேகம் இருக்கு. பரந்து பவித்திர ஆத்மா தீ, ஆனால் பவித்திரமான ஆத்மாக்களா இருந்தா. அப் தும் பவித்திர நஹி ஹோ இஸ்லே தும்மி தேவதா நஹி கர் சக்தே ஹோ, இப்போ நீங்கள் பவித்திரமாக இல்லை, அதனால் உங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. அப் தேவதா பன்னை के लिए பவித்திர ஜரூர் பன்னா ஹே, தேவதையாக ஆக வேண்டும் என்றால் அவசியம் பவித்திரமாக ஆக வேண்டும். उसके लिए பாபா को याद करना है, அதற்காக நாம் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அக்ஷர் கர்க்கே यही कहते பாபா मेरे से एक भूल हुई, குழந்தைகள் சொல்றாங்க பாபா என் மூலமாக இந்த தவறு ஏற்பட்டு விட்டது. தேக அபிமான் மே ஆகயா, தேக அபிமானத்தில் வந்துடுறாங்க. பாப் பெட் பச்சோं சம்ஜாத்தி பாவன் ஜரூர் பன்னா, பாபா உட்கார்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. குழந்தைகளே அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். கொய் விக்ரம் நஹி கரோ, எந்த பாவச் செயல்களையும் செய்யாதே. தும்கு சர்வகுண சம்பன்ன யஹா பன்னா ஹே, நீங்கள் அனைத்து குணங்களிலும் சம்பன்னமாக இங்கு ஆக வேண்டும். பாவன் பன்னே சே முக்தி தாம் மே சலே ஜாய், பாவனமாக ஆயிட்டீங்கன்னா முக்தி தாமத்துக்கு போயிடுவீங்க. அவர் கொய் பிரஷன் பூச்சனைக்கு பாத்தே நெய், வேற எந்த கேள்விகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. தும் அப்னே சே பாத் கரோ, நீங்கள் உங்களுக்கு நீங்களே பேசு. दूसरी आत्माओं को चिंतन नहीं करो, மற்ற ஆத்மாக்களை பற்றிய சிந்தனைகள் செய்யாது. कहते लड़ाई में 2 करोड़ मरे, யுத்தத்தில் 2 கோடி இறந்தாங்க. இத்தனி ஆத்மா கहाँ गई, இப்போ இத்தனை ஆத்மா எங்கே போயிட்டாங்க. அரே வ கहाँ भी गए, उसे तुम्हारा क्या जाता है, அவங்க எங்கே வேணால் போட்டோம், அதுக்கு உங்களுக்கு என்ன கணக்கு. தும் கியா டைம் வேஸ்ட் கர்த்தி ஹோ, நீங்கள் ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க. कोई भी बात पूछने की दरकार नहीं, எந்த விஷயத்தையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. तुम्हारा काम है पावन बनकर पावन दुनिया का मालिक बन, உங்களுடைய வேலையே
தூய்மையாக மாறி தூய்மையான உலகத்துக்கு செல்ல வேண்டும். और बातों में जाने से மூஞ்ச் படைங்க. மற்ற விஷயங்களில் போனீங்கன்னா குழப்பந்தான் ஏற்படும். कोई पूरा उत्तर नहीं मिलता तो மூஞ்ச் படுத்தே. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் கேட்குறாங்க, அதுக்கு சரியான பதில் கிடைக்கலன்னா உடனே குழப்பமாயிடுறாங்க. பாபா ஒரு வானிலை சொல்ல, ஒரு விதையில் முழு சாரம் இருந்தாலும் அது அந்தந்த நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளிப்பட்டு வளருமே தவிர முழு மரமும் ஒரே நேரத்தில் வராது. அந்த மாதிரி பாபாவோட எப்பப்போ என்ன ஞானம் சொல்லுமோ சொல்வார். நமக்குள்ள சந்தேகம் வந்தது பாபாகிட்டே சொல்லணும். அப்போ அந்த சந்தேகத்தை பாபா நேரம் வரும்போது புரிய வைப்பாரே தவிர அதுக்காக குழப்பாகக்கூடாது. பாப் கேத்தாகை மன்மனா பவ. பாபா சொல்கிறாரு, மன்மனா பவ. தேக சை தேக்கி சப் சம்பந்து சோடு. தேகம் தேக சகிதமான அனைத்து சம்பந்தத்தை விட்டுடுங்க. மேரே பாஸ்கி தும்கோ ஆனா ஹே. எங்கிட்ட தான் நீங்கள் வரணும். मनुष्य मरते तो जब शमशान में ले जाते तो उस समय मुख इस तरफ और पाँव शमशान की तरफ रखते. फिर जब शमशान के पास पहुंचते तो पाँव इस तरफ और मुख शमशान की तरफ कर देते. எப்போ ஒரு மனிதன் இறந்துடுறானோ அப்போ அந்த நேரம் அவங்க முகம் வீட்டு பக்கமும் கால்கள் சுடுகாட்டு பக்கமும் இருக்கும். ஆனால் அந்த பெணை சுடுகாட்டு பக்கத்தில் போனவனே முகம் சுடுகாட்டு பக்கமும் கால் இந்த உலகத்தின் பக்கம் இருக்கும். இந்த உலகத்தை விட்டு நான் சுடுகாட்டுக்கு போகிறேங்கிறதுக்காக அந்த மாதிரி செய்வான். துமாரா भी घर ऊपर में है ना, ऊपर में कोई पति जा न सके. பதீத்தமான மனிதர்கள் பரந்தாமம் என்ற வீட்டுக்கு போக முடியாது. பாவன் பண்ணே के लिए बुद्धि का योग बाप के साथ ला. பாவனமாக ஆக வேண்டும் என்றால் புத்தியின் யோகம் தந்தையிடம் வைக்க வேண்டும். बाप के पास मुक्तिधाम में जाना है ना, बाबा கிட்ட நீங்கள் முக்திதாமம் செல்ல வேண்டும் அல்லவா. पतित है इसलिए बुलाते हैं. பதீத்தமாக இருக்கிறதுனால தான் கூப்பிடுறீங்க. हम पतितों को आकर पावन बनावो, लिबरेट करो. பதீத்தமான எங்களை பாவனமாக ஆக்க வாருங்கள், எங்களை விடுதலை செய்யுங்கள். பாப் कहते अपवित्र बनो. பாபா சொல்றாரு, இப்போ தூய்மையாக மாறுங்கள். बाप जिस भाषा में समझाते हैं उसमें कल्प कल्प समझाइए. பாபா இப்போ எந்த பாஷையில் ஞானத்தை சொல்கிறாரோ அதே பாஷையில் தான் கல்பம் சொல்வார். जो भाषा इनकी होगा उसमें ही समझाइएना. இவருக்கு எந்த பாஷையோ அந்த பாஷையில் தான் புரிய வைப்பார். आजकल बहुत हिंदी चलती है. நிகழ்காலத்தில் ஹிந்தி ரொம்ப பேர் படிச்சிருக்காங்க. ऐसे नहीं பாஷா बदल सकती. பாபா எந்த மொழியில் பேசுகிறார் அதே மொழி தான் அடுத்த கல்பத்தில் வேற, அடுத்த கல்பத்தில் வேற மொழியில் பேசுகிறாருன்னு சொல்ல முடியாது. नहीं, संस्कृत भाषा आदि कोई देवताओं को तो है नहीं. சமஸ்கிருத பாஷை என்பது தேவதைகளுடைய பாஷை என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஹிந்து தர்மம் சான்ஸ்கிருத் நஹி ஹை. ஹிந்து தர்மத்துக்கு சமஸ்கிருதம் என்பதில்லை. ஹிந்தி ஹி ஹோனிச், ஹிந்தி தான் இருக்க வேண்டும். फिर संस्कृत क्यों उठाते हो? அப்புறம் ஏன் சமஸ்கிருதம் எடுக்கிறாங்க? பாப் समझाते जब यहाँ बैठते तो बाप की याद में बैठना. எப்போ நீங்கள் இங்கே உட்கார்றீங்களோ பாபா நினைவில் உட்காரணும். और कोई बातों में तुम जाओ ही नहीं. மற்ற எந்த விஷயத்தில் பற்றியும் நீங்கள் போகவே வேண்டாம். பாபாவை தான் நினைக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் நினைக்கக்கூடாது. इतना मच्छर निकलते कहाँ जाते? earthquake में ढेर के ढेर फट से मरते हैं. आत्मा कहाँ जाती है? பார்த்தீங்கன்னா கொசுக்கள் நிறையா வருது. அப்போ இந்த கொசுவெல்லாம் எங்கே போகுது? இது தேவையில்லா விஷயம். பூகம்பம் வருது. பூகம்பம் வந்தவுடனே எத்தனை கோடி மக்கள் சாகிறாங்க. அப்போ இந்த ஆத்மாக்கள்லாம் எங்கே போகுது? இசை துமாரா கியா ஜாத்தா? கொசு எத்தனை வந்தால் என்ன, எத்தனை ஆத்மா செத்து போனால் என்ன? இதெல்லாம் நாம் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை, விஷயமே இல்லை. நாம் பாவனாகணும்னா பாபாவை நினைக்கணும். तुमको बाप ने श्रीमत दिया है, अपना उन्नति के लिए पुरुषार्थ. பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்கின்றார்? தன்னுடைய முன்னேற்றத்திற்காக முயற்சி செய்யுங்க. அவரும் கி சிந்தன் மே மத் ஜாவோ. மற்றவருடைய சிந்தனையில் நீங்கள் போகாதீங்க. ஐசே तो अनेक बातों का चिंतन हो जाए. அப்படி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். பஸ் தும் முஜே யாத் கரோ. நீங்கள் என்ன மட்டும் நினைவு செய்யுங்க. ஜிஸ்கே லியே புலாயா, எதற்காக என்ன கூப்பிட்டீங்களோ அதுக்காக நீங்கள் என்ன நினைங்க.
उस युक्ति में चलो, அந்த யுக்தியை நடங்க. तुम बाप से वर्षा लेना, நீங்கள் பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி பெறணும். और बातों में नहीं जाना, மற்ற விஷயத்தில் இதிலே நீங்கள் போக வேண்டாம். इसलिए பாபா கடி கடி கேத்து அட்டென்ஷன். ஆகவே தான் பாபா அடிக்கடி சொல்றாரு அட்டென்ஷன். கஹா புத்தி தோ நஹி ஜாத்தி ஹை, வேற எங்கேயும் புத்தி செல்வதில்லை தானே. பகவான் கி ஸ்ரீமத்தோ மான்னி சாஹியே, பகவானுடைய ஸ்ரீமத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். और कोई बात में फायदा नहीं, வேற எந்த விஷயத்திலும் பலன் இல்லை. முக்கிய பாத் பாவன் बनने की, முக்கியமான விஷயமே பாவனம் ஆகுவது. ये पक्का याद रखो, हमारा बाबा बाबा भी है, टीचर भी है, प्रोसेप्टर भी है. இது மனதில் உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய அப்பா தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார். एक ज़रूर दिल में याद रखना, இதெல்லாம் இதயத்தில் கட்டாயம் நினைவில் வைக்கணும். பாப் பாபி ஹே हमको पढ़ाता है, அப்பா அப்பாவாக இருந்து படிப்பு சொல்லித்தரார். योग सिखलाता है, யோகம் கற்றுத்தரார். टीचर पढ़ाती बुद्धि का योग टीचर में और पढ़ाई में जाती है. டீச்சர் படிப்பு சொல்லி தரும்போது புத்தி யோகம் என்பது டீச்சர் மேலேயும் அவர் கற்றுத்தரக்கூடிய படிப்பின் மேலேயும் போகும். यही बाप भी कहते तुम बाप को तो बन गए हो. இதை தந்தை சொல்றாரு, நீங்க அப்பாவுக்கு குழந்தை ஆயிட்டீங்க. பச்சே தோ ஹோ, நீங்க குழந்தைகள் தான். தப் தோ யஹா பைட்டே, அதனால இங்க உட்காந்துருக்கீங்க. டீச்சர் சே போட் ரகே ஹோனா, டீச்சர்கிட்ட இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா. கஹாं भी रखते हो, बाप को तो कोई फिर पढ़ाई में अटेंशन देना है. எங்கு அமர்ந்திருந்தாலும் நீங்க படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். शिव बाबा को याद करेंगे तो विक्रम विनाश होगा. शिव பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமங்கள் விநாசமாயிடும். அவர் சத்தோ பிரதான் பன் ஜாய், மேலும் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். एक நாலேஜ் அவர் कोई दे न सके, இந்த ஞானத்தை வேறு எவரும் தர முடியாது. மனுஷத்து கோர் அந்தேரா மே, மனிதர்கள் கும் இருட்டில் இருக்காங்க. ज्ञान में देखो कितना ताकत है, ஞானத்தில் பாருங்க எவ்வளோ சக்தி இருக்கு. ताकत कहाँ से मिलती है, शक्ति எங்கிருந்து கிடைக்குது. बाप से ताकत मिलते जिसे तुम पावन बनते हो, பாபா கிட்ட இருந்து சக்தி கிடைக்குது, அதன் மூலமா நீங்க பாவன ஆகிறீங்க. फिर पढ़ाई भी सिंपल है, படிப்பு ரொம்ப எளிமையானது. उस पढ़ाई में बहुत मास लगता है, உலக படிப்புல பல மாதங்கள் ஆண்டுகள் நம்ம செலவு பண்ண வேண்டியதார். யஹா 7 ரோஜ் கா கோர்ஸ், இங்கே நம்ம 7 நாள் பாடம். உஸ்மே தும் சப் குச் சமஜ் ஜாயேங்கே, அதில் நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறீங்க. உஸ்மே ஹி புத்தி பர் மதார் ஹே, உங்கள் புத்தியினுடைய ஆதாரத்தில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. கொய் ஜாஸ்தி டைம் லக்தா கொய் கம், சிலருக்கு புரிந்து கொள்வதற்கு கால தாமதமாகுது, சிலர் குறைந்த நேரத்தில் புரிஞ்சுக்கிறாங்க. कोई तो 2-3 दिन में अच्छी रीति समझ जाती, ஒரு சிலர் 2-3 நாள்லேயே ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. மூல் பாத் பாப் கோ யாத் கர்னா பவித்ர பன்னா, முக்கியமான விஷயமே பாபாவை நினைவு செய்ய வேண்டும், பவித்திரமாக ஆக வேண்டும். வகி முஷ்கிலாத் ஹோத்தி ஹை, இதுதான் கஷ்டமா. இது யோகா பண்ணுறது கஷ்டமாக இருக்கு, பவித்திரமாக ஆகணும். பாக்கி படாய் तो மோஸ்ட் சிம்பிள், படிப்பு ரொம்ப எளிமையான. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி பன்னா ஹே, ஸ்வதர்ஷன சக்கரதாரியாக ஆக வேண்டும். ஏக் ரோஜுக்கோ கோர்ஸ் में सब कुछ समझ सकते हो, ஒரு நாள் பாடத்திலே எல்லாமே புரிந்து கொள்ள முடியும். அம் ஆத்மா ஹே बेहद की बाप की संतान जरूर विश्व की मालिक ठहरा, நான் ஆத்மா எல்லையற்ற தந்தையின் குழந்தை, ஆகவே நான் உலகத்தின் எஜமானன். ஏக் புத்தி மே ஆத்தா ஹைனா, இந்த விஷயம் புத்தியில் புரிந்து கொண்டீர்களா. தேவதா பன்னாகி தோ தெய்வீ குண் தாரன் கர்னா, தேவதையாக ஆக வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். ஜிஸ்கி புத்தி மே ஆகையா வக் ஃபட் से सब आदत छोड़ देंगे, யாருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் வந்துடுறதோ புரிஞ்சுக்கிறாங்களோ உடனடியாக அனைத்து பழக்கத்தையும் விட்டுடுறாங்க. தும் கஹோ ந கஹோ ஆப் ஹி சோடு தேங்க, நீங்கள் சொல்லுங்க சொல்லாமல் இருங்க, தானாகவே விட்டுடுவாங்க. எப்போ நான் தேவதையாக ஆக வேண்டும். உல்டா சுல்டா கான் பான் ஷராப் ஆதி खुद छोड़ दें,
தவறான பழக்க வழக்கங்கள், மதுபானங்கள் அருந்தக்கூடிய தன்மை இருந்தால் எல்லாமே விட்டுடுவான். கிருத்திபா ஹம்கோ எக் பன்னா ஹே, ஆஹா நான் இதுவாக ஆக வேண்டும். 21 ஜனம் கிளி ராஜ்யம் மில்தா ஹே, 21 பிறவைகளுக்கு ராஜ்யம் கிடைக்குது. கியூ நகி பவித்திர ஹேங்கி, அப்போ ஏன் பவித்திரமாக இருக்க முடியாது? சட்டக் ஜானாச்சு, அப்படியே பாபாட்ட நம்ம ஒட்டிக்கணும். முக்கிய பாத் யாத் கி யாத்ரா, முக்கியமான விஷயமே நினைவு யாத்திரை. பாக்கி 84 ஜென்மோं की चक्र की नॉलेज 1 सेकंड में मिल जाती. மற்றபடி 84 ஜென்மத்தினுடைய ஞானம் என்பது ஒரு செகண்டில் புரிந்து கொள்ள முடியும். தேக்னே சேகி சமஜாத், பார்ப்பதன் மூலமாகவே புரிந்து கொள்கிறோம். நயா ஜாட் ஜரூர் சோட்டா ஹோகா, புது மரம் என்பது மிகவும் சிறியதாக இருக்கும். அபி தோ கித்னா படா ஜாட் தமோ பிரதான் பன், இப்போ மரம் மனித மரத்தை பாபா சொல்ற இவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருச்சு. ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? தமோ பிரதானம் ஆயிடுச்சு. கல் ஃபிர் நயா சோட்டா பஞ்ச், நாளைக்கு மீண்டும் இந்த மனித மரம் சிறியதாக புதிய மரம் என்பது உருவாகும். தும் ஜான்தே கான் கியான் கபி கஹா செபி மில் நஹி சக்தா, இந்த ஞானம் என்பது உங்களுக்கு வேறு எங்கிருந்தோ எப்போதும் கிடைக்காது. எக் படாய்கை பல முக்கிய சிக்ஷா மில்திகை பாப்கோ யாத் கரோ, இது படிப்பு. முதலாவதாக நமக்கு கிடைக்கக்கூடிய கல்வி என்ன? பாபாவை நினைவு செய்யுங்கள். பாப் படாத்தே நிக்ஷி கரோ, பாபா படிப்பு சொல்லி தருகிறார், இந்த நிக்ஷயம் வைங்க. பகவான் வாஜ்மை துங்கோ ராஜ்யோ சிக்லாத்தா, பகவானுடைய மகா வாக்கியம், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். और कोई मनुष्य ऐसे कह न सके, வேறு எந்த மனிதர்களும் இந்த மாதிரி சொல்ல முடியாது. டீச்சர் படாத்தே ஜரூர் டீச்சர் கோ யாद करेंगे, டீச்சர் பாடம் சொல்லி தரும்போது கட்டாயம் டீச்சரை தான் நினைக்கணும். பேகத் கா பாப் ஹம்கோ ஸ்வர்கா மாலிக் பனத், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அவசியம் நம்மளை சொர்க்கத்தின் எஜமானனாக ஆக்கிறாரு. परंतु आत्मा कैसे पवित्र बनेंगे कोई भी बता नहीं सकते. ஆனால் ஆத்மா எப்படி பவித்திரமாக ஆகின்றது இது வேற யாரும் சொல்ல முடியாது. பல் अपने को भगवान कहे व कुछ भी कहे परंतु पावन बना नहीं सकते. அவங்க தன்னைத்தானே பகவான்னு சொல்லிக்கிட்டோம், என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், ஆனால் வேற யாரும் நம்மை தூய்மையாக ஆக்க முடியாது. ஆஜ்கல் तो भगवान तो बहुत हो गया, இன்னைக்கு நிறைய பேர் நானே கடவுள் சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டாங்க. மனுஷ மூஞ்சி படை. அதனால் மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. நானே கடவுள் சொல்கிறதில்ல, அது வேற விஷயம். நீங்களே கடவுள், ஆத்மாவே பரமாத்மா. இது மிகப்பெரிய முட்டாள்தன அறியாமை. ஆத்மா எப்படி பரமாத்மா ஆக முடியும்? ஆத்மாவே பரமாத்மாவாக இருந்தால் ஆத்மா ஏன் இந்த கீழான நிலைக்கு வந்துச்சு? பாலில் சர்க்கரை போட்டு கலந்துட்டு ஸ்வீட்டே இல்லை, பால் வேற சர்க்கரை வேறன்னு சொல்ல முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக பால் இனிப்பாயிடும். அப்போ பரமாத்மாவே நம்மன்னா அப்போ அந்த பரமாத்மாவுடைய தன்மைகள் குணங்கள் தான் இருக்கணும். ஆனால் மக்கள் அதை நம்பி ஏமாறுறாங்க. ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று தான். இது மிகப்பெரிய அறியாமை, இது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஆத்மா வேறு, பரமாத்மா வேறு. ஆத்மாவின் இயல்பு பிறப்பிறப்பு சக்கரத்தில் வருது. பரமாத்மா பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். பரமாத்மா குணங்களின் கடலானவர். ஆத்மா நிலைகள் மாறிட்டு இருக்கு, அவர் நிலை மாறாதவர். அதனால தான் சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்றோம். பரமாத்மா அனைவரையும் பாவனம் ஆக்கக்கூடியவர். ஆத்மா பதீத்தமாகுது, அப்புறம் பாவனாகுது. ஆகவே ஆத்மா பரமாத்மா ஒன்றுன்னு சொல்றது தப்பு. எப்படி கடலிருந்து நீர்க்குமிழிகள் வருது, அப்படியே கடலோட கலந்துருதுன்னு உதாரணம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பரமாத்மா கடல்லேருந்து வந்த நம்ம நீர்க்குமிழிகள் நம்ம அப்படியே அவங்ககிட்ட போய் கலந்துருவோம். ஸோ எதுலேருந்து வந்தாலும் அதனுடைய தன்மை தானே இருக்கணும். ஆனால் இங்கே ஆத்மாவில் தன்மை இல்லையே, விகார குணங்கள் தான் இருக்குது, கோபதாபங்கள் தான் இருக்குது. அப்போ எப்படி இருக்கு? நம்ம பரமாத்மாலேருந்து வந்திருக்கோம், நானே பரமாத்மான்னு சொல்ல முடியும்? இது பெரிய நிந்தனை. பகவானை நம்ம நிந்தனை பண்ணுறோம். கத்திய அநேக தர்மம் நிகழ்த்திக்கு, அநேக தர்மங்கள் வந்துருச்சு. கியா பத்தா கோன்சா ரைட், இதில் எது ரைட்டுன்னு சொல்கிறது?
बल तुम्हारा प्रदर्शनी म्यूजियम आदि उद्घाटन करते परंतु समझते कुछ नहीं. கண்காட்சிகள் திறக்கிறதுக்காக, மியூசியம் திறக்கிறதுக்காக நிறையா பேர் வர்றாங்க, திறப்பு விழா செய்கிறாங்க. ஆனால் ஒன்றும் புரிஞ்சுக்கிறதே இல்லை. வாஸ்தமே உத்காட்டன் தோ ஹோ கயானா, பாபா வந்து இது திறப்பு விழா செஞ்சிட்டாரு. பவுலா ஃபவுண்டேஷன் படுத்த பாபா முதல்ல வந்து அஸ்திவாரம் போட்டார். ஜப் மக்கான் பன்க தயார் ஹோத்தி தப் உத்காட்டன். அப்புறம் வீடு கட்டி முடிஞ்ச பிறகு தான் வீட்டு திறப்பு விழா செய்வாங்க. फाउंडेशन लगने के लिए बुलाया जाता है. अस्तिवारम போடுறதுக்காக தான் கூப்பிடுவாங்க. तो बाप स्थापना कर दिया. बाबा स्थापना என்ற अस्तिवारम போட்டார். बाकी नई दुनिया का उद्घाटन तो हो ही जाना. மற்றபடி புதிய உலகத்தின் திறப்பு விழா ஆகியது. उसमें भी किसका उद्घाटन करने की दरकार नहीं रखता. அந்த புதிய உலகத்தையும் யாரும் திறந்து வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உத்காட்டன் स्वतः हो जाए. திறப்பு விழா இயல்பாகவே ஆயிடும். யஹா படுக்க ஃபிர் ஹம் நயி துனியா மே சலே ஜாயேங்கே. நாம் இங்கே படிச்சுட்டு மீண்டும் புது உலகம் போயிடுவோம். தும் சமஸ்தே ஹோ அபி ஸ்தாபனா கர் ரஹே ஜிஸ்கே லியே ஹம் மெஹனத் கர்னி ஹோதி. இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம், ஸ்தாபனை என்பது நடைபெற்று கொண்டிருக்கின்றது, அதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். வினாஷ் ஹோகா ஃபிர் நயி துனியா பதல் ஜாயேகா. வினாசம் என்பது ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் புதிய உலகம் என்பது வந்துடும். फिर नई दुनिया में राजी करने आ जाएंगे. अப்புறம் புதிய உலகத்தில் நாம் ஆட்சி செய்யணும். सत्युग की स्थापना बाप ने किया, तुम आएंगे स्वर्ग की राजधानी मिल जाएगा. சத்யுக ஸ்தாபனை என்பது பாபா செய்கிறார். நீங்களும் வந்தீங்கன்னா ஸ்வர்க ராஜதானி உங்களுக்கு கிடைக்கும். பாக்கி ஓப்பனிங் செரிமனி கோன் கரீங்க. மற்றபடி ஓப்பனிங் செரிமனி யார் செய்வாங்க? பாப் தோ ஸ்வர்கமே ஆத்தே நஹி. பாபா ஸ்வர்க்கத்தில் வருவதே இல்லை. ஆகே சல் தேக்னா ஸ்வர்கமே கியா ஹோத்தா ஹே. போக போக நீங்கள் பாருங்கள் ஸ்வர்க்கத்தில் என்னென்னலாம் நடக்க போகுது. பிச்சாடிமே கியா ஹோத்தா, பின்னாடி என்ன ஆக போகுது. ஆகே சல் சம்ஜிங்கே. போக போக இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. தும் பச்சே ஜான்தே பவித்ர பிகர் வித் ஆனர் சே ஹம் ஸ்வர்கமே ஜா நஹி சக். பவித்திர ஆகாமல் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியாது. இத்தனா பதவி பா நஹி சக்தா. இவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்காது. इसलिए बाप कहते खूब पुरुषार्थ करो. அதனால் பாபா சொல்கிறாரு, நல்லா முயற்சி பண்ணுங்க. தந்தே ஆதி பி பல் கரோ பரந்து ஜாஸ்தி பைசா கியா கரைங்க. தொழில் கடமை செய்யுங்க, மற்றபடி ரொம்ப பணம் சேமிக்கணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பைசாவில் என்ன பண்ண போகிறீங்க? காத்தோ சக்கிங்க. இன்னைக்கு அவ்வளோ பணத்தை சாப்பிட முடியாது. துமர புத்திர போத்திர ஆதி நெகி காய்ங்க. உங்களுடைய பேரம் பேத்திகள்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களும் சாப்பிட மாட்டாங்க. सब मिट्टी में मिल जाएंगे. எல்லாம் மண்ணோட மண்ணாக போயிடும். इसलिए थोड़ा स्टॉक रखो युक्ति से. அதனால் கொஞ்சம் பணம் சேமித்து வைங்க யுக்தியாக. பாக்கி சப் வஹா ட்ரான்ஸ்ஃபர் கருது. மற்றபடி எல்லாம் பாபாவுடைய சேவையில் ஈடுபடுத்தி வெற்றிகரமாக்கிடுங்க. சப் ட்ரான்ஸ்ஃபர் நஹி கர் சக்தே. எல்லாருமே தன்னுடைய செல்வத்தை பாபா காரியத்தில் ஈடுபடுத்த இயலாது. கரீப் ஜல்தி டிரான்ஸ்ஃபர் கருது. ஏழைகளாக இருந்தால் உடனே ஈடுபடுத்திடுறாங்க. பக்தி மார்க் में भी ट्रांसफ़र करते दूसरे जन्म के लिए. பக்தி மார்க்கத்திலோட பாருங்கள், கோவில்களுக்கு நிறைய தானம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம அடுத்த ஜென்மம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பரந்து இன்டைரக்ட். ஆனால் அங்கே வந்து இன்டைரக்டாக செய்கிறோம். ஏகை டைரக்ட். இப்போ நாம் இங்கே செய்கிறது நேரடியாக செய்கிறோம். पतित मनुष्य को पति से ही लेन देन है. பத்தீத்த மனிதர்கள் பத்தீத்தமான மனிதன்கிட்ட தான் கொடுக்கல் வாங்கல் செய்கிறான். அபி तो बाप आया, तुम्हारा तो पति से लेन देन नहीं. இப்போ பாபா வந்துட்டாரு. பத்தீத்தமானவர்கிட்ட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க வேண்டாம். தும் பிராமன் பிராமணுக்கு ஹி துமை மதத் கர்னி. நீங்கள் பிராமணர்கள் பிராமணர்களுக்குத்தான் உதவி செய்யணும். जो खुद सर्विस करते उनको तो मदद की दरकार नहीं. யார் ஸ்வயம் சேவை செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதோ உதவி தேவையில்லை. யஹா கரீப் சவுகார் ஆதி சப் ஆத்தே ஹே. இங்கே ஏழை பணக்காரன் எல்லாரும் வர்றாங்க. பாக்கி கரோட்பதி தோ முஷ்கில் ஆயிங்க. மற்றபடி கோடிக்கணக்காக உள்ளவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் வருவாங்க. பாப் கேத்தே மே கரீப் நிவாஸ்கம். பாபா சொல் கூறுகின்றார், நான் ஏழை பங்காளன். பாரத் பௌத் கரீப் கண்டு. பாரதம் மிகவும் ஏழை கண்டமாயிடுச்சு. பாப் கத்திமை ஆத்தாபிக்கும் பாரத் மே. பாபா சொல்கிறார், நான் வருவதே பாரத தேசத்தில் தான். उसमें भी एक अबू सबसे बड़ा तीर्थ जहाँ बाप आकर सारे विश्व की सदगति कर.
அதுலேயே அபுங்கிறது மிகப்பெரிய தீர்த்த ஸ்தலம். இங்கே தான் பாபா அனைவருக்கும் சத்கதி செய்கிறார். எஹை நரக், இது நரகமாக இருக்கு. தும் ஜான்தியோ நரக் சே ஃபிர் ஸ்வர்க கைசே ஹோத்தா ஹே, உங்களுக்கு தெரியும் எப்படி நரகம் மீண்டும் சொர்க்கமாக மாறுகின்றது. அபி துமாரா புத்தி மீ சாரி நாலேஜ் ஹே, இப்போ உங்களுடைய புத்தியில் முழு ஞானம் இருக்கு. பாப் யுக்தி ஐசை பத்தாத்தே பாவன் பன்னேக்கி, பாபா அப்படிப்பட்ட யுக்தி சொல்லி தருகிறார் தூய்மையாக ஆகுவதற்காக. சப்கோ கல்யாண் கருது, எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். சத்தியமே கொய் அக்கல்யாண் கி பாத் நகி, சொத்தியத்தில் எந்த விதமான நன்மையற்ற காரியங்கள் நடக்காது, தீமை எதுவுமே நடக்காது. ரோனே பீட்னே ஆதி குச் நகி, அங்கே அழுகிறது கதறது எதுவுமே இருக்காது. அபி ஜோ பாப் கி மகிமா கியான் கா சாகர் சுக கா சாகர், பாபாவுடைய மகிமை ஞானக்கடல் சுகக்கடல். அபி துமாரா எக் மகிமா ஹே, இந்த மகிமை இப்போ உங்களுக்கும். ஜோ பாப் கி ஹே, எது பாபாவுடைய மகிமையோ அதுதான் உங்களுடைய மகிமை. தும்பி ஆனந்த் கே சாகர் பன்தே ஹோ, நீங்களும் ஆனந்த கடலாக ஆகின்றீர்கள். பௌத்தோं को सुख देते फिर जब तुम्हारा आत्मा संस्कार ले नई दुनिया में जाए, நிறைய பேருக்கு சுகத்தை கொடுக்குறீங்க, ஆத்மா அந்த சன்ஸ்காரத்தை எடுத்துகிட்டு புது உலகம் போகுது. फिर तुम्हारा महिमा बदल जाए, பிறகு உங்களுடைய மகிமை மாறிவிடும். तुमको कहेंगे सर्वगुण संपन्न, இப்போ நீங்கள் சர்வகுண சம்பன்னமாக ஆயிடுவீங்க. அபி தூ ஹெல்மை பைட்டி, இப்போ நீங்கள் நரகத்தில் உட்காந்துருக்கீங்க. இன்கோ காஜாத்தா ஹே காண்டோங்கி ஜங்கல், இதனை முட்கள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படும். பாப் கோஹி பாகவான் கவ்வையா காஜ், பாபாவைத்தான் தோட்டக்காரன் என்றும் படகோட்டி என்றும் சொல்லப்படுகிறது. காத்தேபிஹே அமரா நையா பார்க்கரோ கிங்கி துஹே, மகம கூட பாடுறாங்க, எங்களுடைய படகை கரை சேர்கள், ஏன்னா நாங்கள் துக்கத்தில் இருக்கோம். ஆத்மா ஹி புக்கார்த்தி, கூப்பிடுறது யாரு? ஆத்மா தான் கூப்பிடுது. மகிமா பல் காத்தே பரந்து சமஸ்தே குச் நகி, மகிமை பாடுகின்றார்களே தவிர எதுவுமே அவங்களுக்கு புரியாமல் இருக்காங்க. ஜோ ஆயா சோ கருதி, என்னெல்லாம் சொல்கிறாங்களோ மற்றவங்க இவங்களும் சொல்லிடுறாங்க. ஊஞ்சேத்தே ஊஞ்ச் பகவான் கி நிந்தா கர்த்தே ரத்து, உயர்ந்தலும் உயர்ந்த பகவானை நிந்தனை செய்துட்டே இருக்காங்க. தும் கஹெங்கே அம்சோ ஆஸ்திக் ஹே, சர்வகா சத்கதி தாத்தா பாப் ஹே, நாம் ஆஸ்திகர்களாயிட்டோம், அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் தந்தை. உன்கோ ஹம் ஜான்கி, அவரை நாம் தெரிஞ்சிட்டோம். பாப்னே குத்து பரீட்சை தியா, பாபா ஸ்வயம் அறிமுகம் கொடுத்துருக்காரு. தும் பக்தி நகி கர்த்தி தோ கித்னா தங் கர்த்தே, நீங்கள் பக்தி செய்யலைன்னா எவ்வளோ உங்களை தொந்தரவு பண்ணுறாங்க. வகை மெஜாரிட்டி தும்கை மைனாரிட்டி, ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் மெஜாரிட்டி, ஞானத்தில் உள்ளவங்க கொஞ்சம் பேர் தான் மைனாரிட்டி. ஜப் துமாரா மெஜாரிட்டி ஹோ ஜாங்கி தப் உனக்கு கஷிஷ் ஹோகா, நீங்கள் எப்போ மெஜாரிட்டி நிலை வர்றீங்களோ அப்போ அவர்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படும். புத்திக்கு தாலா குல் ஜாயேகா, புத்தியினுடைய பூட்டு திறக்கப்பட்டுவிடும். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்குண்டான முக்கிய சாரம், அப்னி உன்னதி கா சிந்தன் கர்னா, தன்னுடைய முன்னேற்றத்திற்குண்டான சிந்தனைகள் செய்ய வேண்டும். தூஸ்ரா கிசி சே பி பாத் மே நஹி ஜா, வேற யாருடைய விஷயத்திலும் போக வேண்டாம். படாயே அவர் யாத் பர் பூரா அட்டென்ஷன் தேன, படிப்பு மற்றும் நினைவு யோகால முழு கவனம் கொடுக்க வேண்டும். புத்தி பட்கானா நஹிஹே, புத்தியை அலைபாய விடக்கூடாது. அப்பா டைரக்ட் ஆயா, இப்பொழுது பாபா நேரடியாக வந்திருக்கின்றார். इसलिए अपना सब कुछ युक्ति से ट्रांसफ़र कर देना, ஆகவே யுக்தியாக என்ன பண்ணுங்க, உங்களோடதெல்லாம் பாபாவுடைய சேவையில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. पतित आत्मा से लेन देन नहीं कर,
பத்தித்த ஆத்மாக்கள் கிட்ட கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். பாஸ் வித் ஆனர் ஸ்வர்கமே செல்லை கிளி பவித்திர ஜரூர் பட். முழு மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற வேண்டும், வெகுமதி பெற வேண்டும் என்றால் அவசியம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தூய்மையாக ஆக வேண்டும். வரதானம். मन और बुद्धि को व्यर्थ से मुक्त रख, ब्राह्मण संस्कार बनाने वाला रूलर भव. மனம் மற்றும் புத்தியை வீணானவற்றிலிருந்து முக்தி செய்து பிராமண சன்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ரூலராக ஆகுங்கள். மனம் மற்றும் புத்தியை வீணானவற்றிலிருந்து முக்தி செய்து பிராமண சன்ஸ்காரத்தை உருவாக்கக்கூடிய ரூலராக ஆகுங்கள். கொய்வி சோட்டிசி வர்த்தபாத். எந்த ஒரு சின்ன வீணான விஷயங்கள், வர்த்த வாத்தாவரன், வீணான வாயு மண்டலங்கள், விரத்த திருஷி, வீணான காட்சிகள் இதனுடைய பிரபாவத்தில் मन पड़ता है. व्यर्थ दृष्टि का प्रभाव पहले मन पर पड़. வீணான விஷயங்கள், வீணான வாயுமண்டலம், வீணான காட்சிகள் இதெல்லாம் பிரபாவம் மனதில் ஏற்படுது. फिर बुद्धि उसको सहयोग देती है. அதுக்கப்புறம் புத்தி அதுக்கு சகயோகம் கொடு. मन और बुद्धि अगर उसी प्रकार चलती रहती तो संस्कार बन जा. மனம் புத்தி அதே போல் நடந்துகிட்டே இருந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? சன்ஸ்காரம் ஆகிடும். फिर भिन्न भिन्न संस्कार दिखाई देते. அப்புறம் பலவிதமான சன்ஸ்காரம் தென்படும். जो ब्राह्मण संस्कार नहीं है, இது பிராமண சன்ஸ்காரம் இல்லையோ அதெல்லாம் தென். किसी भी व्यर्थ संस्कार के वश होना, எந்த விதமான வீணான சன்ஸ்காரத்துக்கு வசம் ஆவது, अपने से युद्ध करना, தனக்கு தானே யுத்தம் செய்வது, கடி கடி குஷி கூம் ஹோ ஜானா, அடிக்கடி குஷியை இழந்து விடுவது, ஏ சத்திரிய பன்கி சன்ஸ்கார் ஹே, இது சத்திரிய தன்மையின் சன்ஸ்காரம். பிராமன் அர்த்தாத் ரூலர். பிராமணன் என்றாலே என்ன? ஆளுமை செய்பவர்கள். व्यर्थ संस्कार से मुक्त होगा, அவங்க வீணான சன்ஸ்காரத்திலிருந்து முக்தி ஆயிடுவாங்க. பரவஷ் நகி, அவர்கள் எதுக்கும் வசமாக மாட்டார்கள். யாரு? பிராமணர். ஏன்னா அவங்ககிட்ட அந்த ஆளுமை தன்மை இருக்கிறதுனால எதை வேஸ்டின் மீதும் பிரபாவம் அடைய மாட்டான். ஸ்லோகன். மாஸ்டர் सर्वशक्तिवान वही जो दृढ़ प्रतिज्ञा से सर्व समस्याओं को सहज पार कर ले. மாஸ்டர் சர்வசக்திவான் யாரை சொல்ல முடியும்? அவங்க திடமான உறுதியின் மூலமாக அனைத்து பிரச்சனைகளும் எளிதாக கடந்து விடுவார்கள். அவங்க தான் மாஸ்டர் सर्वशक्तिवान. अव्यक्त इशारा. अब अच्छा है, जितना हर कामना से न्यारा रहेंगे उतना आपकी हर कामना सहज पूरी होती जाएगा. குழந்தைகளாகி நீங்கள் எந்த அளவுக்கு ஆசைகளிலிருந்து விலகி இருக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆசைகள் எளிதாக பூர்த்தியாகும். ஃபெசிலிட்டிஸ் மாங்கோ நை, எனக்கு இந்த மாதிரியான சௌரியங்கள் வேணும்னு கேட்கவே வேண்டாம். தாத்தா பன்கர் தோ, வள்ளலாக ஆகி கொடுங்கள். कोई भी सेवा प्रति व स्वयं प्रति सेल्वेशन के आधार पर स्वयं की उन्नति व सेवा का अल्पकाल का सफलता प्राप्त हो जाएगा. எந்த ஒரு சேவைக்காகவும் சுயத்துக்காகவும் சலுகைகள் நாம் கேட்கக்கூடாது. அதனுடைய ஆதாரத்தில் சுயத்தின் முன்னேற்றம், சேவையினுடைய அல்பகால வெற்றி என்பது கிடைக்கும். லேக்கின் ஆஜ் மகான் ஹோகா கல் மகான்தா கி பியாசி ஆத்மா. ஆனால் இன்றைக்கி அவங்க மகான் போல் இருப்பாங்க, நாளைக்கு அந்த மகான் தன்மையினுடைய தாகத்தில் இருப்பாங்க. சதா பிராப்திக்கு இச்சா மீ ரஹி, இஸ்லியே இச்சா மாத்திரம் சதா பிராப்தியினுடைய இச்சையிலேயே இருப்பான். இன்றைக்கி கிடச்சிருச்சு நான் கேட்டதெல்லாம், உடனே எனக்கு வெற்றி கிடச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம், மகானாக ஃபெயில் பண்ணும். நாளைக்கு அதெல்லாம் கிடைக்கலன்னா என்ன ஆகிடும்? அதனுடைய இச்சையிலேயே இருக்கிறதுனால அந்த மகான் தன்மைங்கிறது இருக்காது. அதனால தான் பாபா சொல்கிறார், சுயத்திற்காகவும் சேவைக்காகவும் எந்த சலுகைகள் விசேஷமாக எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் தன்னலமற்ற சேவாதாரி.
சுயநலமற்ற சேவாதாரின்னு சொல்றாரு. இச்சைகளோட சேவை பண்ணீங்கன்னா இச்சை பூர்த்தி ஆச்சுன்னா சந்தோஷமா. இப்போ பெயர் வேணும், புகழ் வேணும் ஆசைப்படுறாங்க, அவங்க சேவை பண்ணோடனே 4 பேர் பாராட்டிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவோம். எந்த சலுகை வேணுமோ அந்த சலுகை கிடைச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் ஆகிடுவோம். பட் அது எப்போ கிடைக்கலையோ அப்போ டிஸ்டர்ப் ஆகிடுவோம். ஸோ சேவை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி சேவை செய்யவே கூடாது. சேவையில் நமக்கு பிராப்தி கட்டாயம் உண்டு. மகிமா பாடுறாங்களோ பாடலையோ ஆத்மாவில் சேமிப்பாயிடும், சத்தியத்தில் உயர்ந்த நிலை கிடைக்கும். அதனால் நம்ம உடனுக்குடனே எதிர்பார்க்கும்போது பாபா என்ன சொல்கிறாரு, கச்சா ஃபல் காயாவே சாப்பிட ஆரம்பிக்கிறான். காயா சாப்பிட்டா என்ன ஆகும், வயிற்று வழிதான் வரும், சுவை இருக்காது. அதனால் அல்பகாலம் எதுவுமே நம்ம எதிர்பார்த்து செய்யக்கூடாது. தன்னலமற்ற சுயநலமற்ற சேவாதாரியாக தூராந்தேசி புத்தியாக ஆகி நம்ம சேவை பண்ணணுமே தவிர, நான் இந்த சேவை பண்ணேன் அதுக்காக எனக்கு இந்த சலுகை கொடுக்கணும், எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம டிமாண்ட் பண்ணக்கூடாது. பாபா வள்ளல் யாருக்கு எப்போ கொடுக்கணுமோ கொடுத்துட்டே இருப்பார். பாபாட்ட நம்ம சங்கல்பத்தில் சல்பங்க நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களை பாபாட்ட சொல்லி, ஸோ அப்போ பாபா எந்த நேரம் நமக்கு எது செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, காமனா எந்த விதமான ஆசைகள் இருக்கக்கூடாது, அதுலேருந்து நம்ம விலகி இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைகள் என்றால் என்ன என்றே அறியாத நிலையில் அந்த அளவுக்கு நம்முடைய மனம் தூய்மையாக கள்ளம் கபடமற்றதாக. அச்சா. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உடலில் துடிக்கும் இதயம் அதன் காலம் வரையிலே, உன் வாழ்வின் நாதம் தொடரும் சில நொடிகள் வரையிலே. இறைவனை சகாவையாக்குவாய் ஆயுளின் கடைசி வரையில். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தாடும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும். சிரம் மீது காலம் முழுக்க அவன் கரமே இருக்கட்டும்.
இன்ப துன்பம் இரவு பகலாய் இறை துணையே இருக்கட்டும். அவசியம் என்ற போது மட்டும் அவனை நினைப்பதேனோ. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். நம் கண்கள் காண்பதெல்லாம் கண் முன்னே மறையும் நேரம். அவன் வாழும் எங்கள் சொந்த வீட்டை நாம் அடையும் இறுதி நேரம். எங்கள் விழியால் காண்பது நம் பரந்தாமத்தை. இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள் தானும் வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். அயராது வாழ்வில் நாமும் செயல் கோடி செய்ய வேண்டும். இருந்தாலும் இறைவன் பெயரில் சில கணங்கள்